தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினிய இறை சமூகமே, இன்று தாயாம் திரு அவையானது ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறை சிறப்பித்து மகிழ்கிறது. இந்த ஞாயிறு வழிபாட்டில் இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு விடுக்கும் செய்தி என்ன என்பதை அவளோடு கேட்டு அதன் வழி நடப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு இன்றைய ஞாயிறு வழிபாட்டில் பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறுகிறது. நம்பிக்கையால் தான் இன்றைய உலகம் இயங்குகிறது. ஓட்டுநரை நம்பி நாம் பேருந்துகளில் பயணம் செய்கிறோம். சமையல்காரரை நம்பி நாம் உணவகம் செல்கிறோம். எனவே நம்புவது தவறில்லை. ஆனால் திருப்பாடல் 118:8 கூறுகிறது, மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். இறைவனை நம்பி சரணடைபவன் நீ அறிவு நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவான் என்று இவ்வுலக காட்டும் வழியை பின்பற்றினால் நிலையற்ற செல்வம் கிடைக்கலாம். ஆனால் கடவுள் காட்டும் வழியை பின்பற்றினால் நிலையான செல்வம் கிடைக்கும். அனைத்து பொருட்களும் மனித மேம்பாட்டிற்காகவே படைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவ்வுலக பொருட்களையே நம்பி தமது குறிக்கோளாக கொண்டு அவற்றை கடவுளாக வழிபடுபவன் பாலிவன பூண்டிற்கு சமம். மனிதருக்கு பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும். பொருள் இல்லாதவர்கள் இவ்வுலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அருள் இல்லாதவர்கள் விண்ணக பேரின்பத்தை பெற முடியாது. பொருளை தேடி அலையும் நாம் அருளுக்கு முதலிடம் கொடுத்தால் மற்ற அனைத்தும் நமக்கு சேர்த்து தரப்படும் என்ற உறுதிமொழியை கடவுள் இன்று நமக்கு தருகிறார். எனவே உலக உறவுகள் மீதும் உலக செல்வங்கள் மீதும் நம்பிக்கை வைப்பதை விட இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறையருளை தேடுவோம். அதற்கான இறையருளை வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது நீரோடை ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல நாம் தழைத்து ஓங்குவோம். பச்சை பசேல் என்று மற்றவர்களுக்கு பலன் தருகிற விதத்தில் நாம் வாழ்வோம் என்கின்ற அருமையான ஒரு சிந்தனையை இன்றைக்கு திருவழிபாடும் இறை வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த அழகான ஒரு சிந்தனையோடு இந்த அற்புதமான இந்த திருப்பலியில பக்தியோடு பங்கெடுப்போம். இத்திருப்பலியில பக்தியோடும் தகுந்த விதத்திலும் பங்கெடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாவும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஓர் நிலத்திலே அவர்களும் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார். அது நீரோடையை நோக்கி வேர்விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி.
அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12, 16 20 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்லுவது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாற மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 17, 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள்.
இயேசு சீடர் மீது தம் பாதையை பதித்து கூறியவை: ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறை வாழ்க்கையினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொடுத்திருப்பவரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடைத்திருப்பல். இப்பொழுது சிரித்து என்பவரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்கள் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தைகள் கடவுளிடத்தில் ஆழமான நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் என்கின்ற அழகானதொரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளிடத்துல நம்பிக்கை இல்லாதவர் சபிக்கப்படுவர் என்று சொல்லி எரேமியாவினுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு நற்செய்தி இன்னும் ஒரு அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை இருக்கிற அந்த மக்கள் நீரோடம் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போன்றவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், ஏன் அந்த ஆண்டவரிடத்துல நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டவர், எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர் என்பதை மிக அழகாக இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லுவார். நற்செய்தியினுடைய முதல் வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆண்டவர் தன்னுடைய திருத்தூதர்களோடு, தன்னுடைய சீடர்களோடு இறங்கி வருகிறார். எங்கு இறங்கி வருகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், சமதளமான ஒரு பகுதிக்கு இறங்கி வருகிறார். அங்கே ஒரு இடத்துல நின்று கொண்டு தன்னுடைய போதனையை, தன்னுடைய அறிவுரையை, தன்னுடைய வார்த்தைகளை அறிவிக்க தொடங்குகிறார். அன்பானவர்களே, இந்த முதல் வார்த்தையே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இறங்கி வரக்கூடியவர், ஆண்டவர் நமக்காக மேலிருந்து இறங்கி வரக்கூடியவர். விடுதலை பயண புத்தகத்தில் கூட நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய மக்கள் படுகிற வேதனைகளை எல்லாம் பார்க்கிற போது மோயிசனை அழைக்கிறார். அவர் சொல்லுகிற அழகான வார்த்தைகள், மோயிசா, என்னுடைய மக்கள் படுகிற வேதனைகளை என்னுடைய கண்களால் நான் பார்க்கிறேன். அந்த வேதனையின் பொருட்டு அவர்கள் இடுகிற அந்த கூக்குரலை என்னுடைய காதுகளிலே நான் கேட்கிறேன். எனவே வா, நாம் இறங்கி வந்திருக்கிறோம், என்னுடைய மக்களை நாம் மீட்டு வருவோம் என்று சொல்லி கடவுள் இறங்கி வருகிறதை மிக அழகாக விடுதலை பயண புத்தகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதே போல பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியாரும் இதை மிக அழகாக நமக்கு சொல்லுவார். கடவுள் தன்மையில் விளங்கியவர் அதை அப்படியே வலிந்து பற்றி கொள்ள வேண்டியது ஒன்றாக கருதவில்லை, மாறாக அங்கிருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அடிமை கோலம் பூண்டு சிலுவை சாவை ஏற்று தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார் என்பதை மிக அழகாக பவுலடியார் பதிவு செய்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது மிக அழகாக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய கடவுள் ஏதோ நான் கடவுள் மேலே இருக்கிறேன், நான் கீழே இறங்கி வர முடியாது, மேலிருந்து நான் சட்டங்கள் போடுகிறேன், நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள் கிடையாது. அல்லது இறங்கி வந்து யாரையாவது தொட்டால் எனக்கு தீட்டு என்று சொல்லி ஒதுங்கி செல்லுகிற கடவுள் கிடையாது. மாறாக ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து எல்லா மக்களோடு சேர்ந்து வாழ்கிறார், இணைந்து வாழ்கிறார்.
சமத்துவத்தை விரும்புகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். வேறுபாடுகளை அகற்றுகிற கடவுளாக இருக்கிறார். சமதளமான பகுதியிலே எல்லா மக்களோடும் இணைந்து நிற்கிற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார். என்னுடைய மக்களுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம், என்னுடைய மக்களுடைய மகிழ்ச்சி எனக்கு முக்கியம், என்னுடைய மக்களுடைய நல்வாழ்வு எனக்கு முக்கியம் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். இந்த அற்புதமான பண்புகளை கொண்ட கடவுள், நம்ம எல்லாம் நேசிக்கிற அந்த கடவுள் அடுத்ததாக சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி, நீங்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள். 4 வகையான மக்களை பார்த்து மிக அழகாக சொல்லுகிறார். ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள், இன்றைக்கு பட்டினி கிடப்பவர்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள், என் பொருட்டு துன்பங்களையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் இக்கட்டுகளையும் அனுபவிக்கிறவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி அந்த மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். தன்னோடு அந்த மக்களையும் இணைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிறப்பு ஏழ்மையினுடைய கோலம். பிறக்கிற பொழுது அவர் மாளிகைகளில் அவர் பிறக்கவில்லை, மாறாக ஏழையினுடைய இந்த குடிசையில மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கிறார். ஏழைகளை நேசிக்கிற கடவுள், நான் ஏழையாக என்னுடைய மக்களிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏழ்மையை தேர்ந்து கொள்ளுகிறார் கடவுள். அப்படியாக ஏழ்மையை தேர்ந்து கொண்டு ஏழைகளோடு, கஷ்டப்படுகிறவர்களோடு, இன்னல் படுகிறவர்களோடு, பட்டினி கிடக்கிறவர்களோடு, துன்பப்படுகிறவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நற்செய்தி மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே சமயத்துல ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி ஒரு சிலரை சொல்லுகிறார். அது பழிப்பது அல்ல, அது சாபம் கொடுப்பது அல்ல, மாறாக நீங்கள் மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், மனம் மாறி ஆண்டவர் பக்கமாக திரும்பி வாருங்கள். உங்களுடைய செல்வம் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்காது, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்காது. நீங்கள் இந்த உலகத்துல தேடுகிற அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்மையான நிரந்தரமான நிலையான மகிழ்ச்சி அது கொடுக்காது. மாறாக நீங்கள் திரும்பி வாருங்கள், கடவுள் பக்கமாக வாருங்கள். கடவுள் விரும்புகிற அன்பு, அமைதி, சமாதானம், சமத்துவம், மகிழ்ச்சி இவற்றை எல்லாம் இந்த உலகத்திலே வாழ முயற்சி எடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, கடவுள் இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டவர், இறங்கி வரக்கூடியவர், சமத்துவத்தை விரும்பக்கூடியவர், என்னுடைய மக்களுக்காக என்னுடைய இன்னுயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தியாகம் செய்கிற அந்த கடவுளிடத்திலே தான் நம்பிக்கை கொள்ள இன்றைக்கு முதல் வாசகமும் 2ஆம் வாசகமும் நமக்கு அழைப்பு விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெறுமனே கடவுளிடத்துல நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. உடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக எடுத்து கூறி, உன்னை நேசிக்கிற கடவுள், உனக்காக உயிர் கொடுக்கிற கடவுள், உன்னை அற்புதமாய் வழி நடத்தக்கூடிய கடவுள், உன்னை சரியான பாதையில் வழி நடத்தக்கூடிய கடவுள் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லுகிற அந்த நற்செய்தி, இவரிடத்துல நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதரிடத்துல நீங்கள் கொள்ளுகிற நம்பிக்கை வீண், அது உங்களை அழைத்து விடும், அது உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லாது. மாறாக உங்களை அன்பு செய்கிற, உங்களை நேசிக்கிற, உங்களை வழி நடத்துகிற, உங்களுக்கு துணை புரிகிற, உங்களோடு கரம் கோர்த்து நடக்கிற, உங்களை அற்புதமாய் தாங்கி செல்லுகிற உடைய அந்த கடவுளிடத்துல நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நீரோடை ஓரமாக நடப்பட்ட அந்த மரத்திற்கு சமமானவர்களாக இருப்பீர்கள். அது எப்படி பூத்து குலுங்குகிறதோ, அது எப்படி கனி கொடுக்கிறதோ, அது எப்படி பச்சை பசேல் என்று இருக்கிறதோ, கோடை காலத்திலும் அது அழகாக இருக்கிறதோ, அப்படியாக நீங்களும் இருப்பீர்கள் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறார். அன்பான 2வது வாசகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது மிக அழகான வார்த்தைகளை சொல்கிறார். இறந்து உயிர்த்தெழுந்த அந்த கடவுள் மீது, ஆண்டவர் இயேசு மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஒரு சிலர் இறந்து உயிர்த்தெழுகிற அந்த உயிர்ப்பிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நான் கேள்விப்படுகிறேன். மாறாக நீங்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். உயிர்ப்பிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? ஆண்டவர் இயேசு பாவத்தை அழித்து நமக்கு விடுதலை வாழ்வை கொடுத்திருக்கிறார். வெற்றி வீரராக எழுந்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவத்திற்கு இறந்து ஆண்டவரோடு உயிர் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆழமான உண்மையான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. உண்மையாகவே அந்த உயிர்த்த ஆண்டவரிலே நீ நம்பிக்கை கொள்ளுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய பாவத்திற்கு நீ மரிக்க வேண்டும்.
உன்னுடைய பாவத்திற்கு நீ இறக்க வேண்டும். பாவம் என்பது இறப்பிற்கு சமமானது என்பதை லூக்கா நற்செய்தியாளர் 15வது அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுவார். ஊதாரி மைந்தர் ஓமையில தந்தை தன்னுடைய மகன் திரும்பி வருகிற பொழுது, வந்த பிறகு அவரை பற்றி சொல்லுகிற பொழுது இவ்வாறு சொல்வார், என்னுடைய மகன் இதுவரை காணாமல் போயிருந்தான், கிடைத்து விட்டான். இறந்து போயிருந்தான், மீண்டுமாக உயிர் பெற்றிருக்கிறான். அப்படி என்று சொன்னால் பாவம் இறப்பிற்கு சமமானது. இளைய மகன் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற வரைக்கும் அவன் இறந்து போயிருந்தான். அவன் திரும்பி என்னிடத்துல வருகிற பொழுது அவன் உயிர் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி தந்தை சொல்லுகிறதை லூக்கா மிக அழகாக பதிவு செய்கிறார். எனவே பிரியமானவர்களே, பாவம் நம்முடைய இறப்பிற்கு சமமானது. நாமும் கூட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவத்திற்கு நாம் மரிக்க வேண்டும், பாவத்திற்கு இறக்க வேண்டும். பாவத்தோடு நாம் இறந்து ஆண்டவரோடு நாம் உயிர்த்தெழ வேண்டும். அந்த உயிர்ப்பிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த உயிர்த்த ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான ஒரு செய்தி இன்றைக்கு 2ஆம் வாசகம் தாங்கி வருகிறது. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒட்டு மொத்தத்துல இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி, ஆண்டவரிலே ஆழமான முழுமையான உறுதியான நம்பிக்கையை நீங்கள் வையுங்கள். ஏனென்று சொன்னால் உன் ஆண்டவர் உன்னை நேசிக்கக்கூடிய கடவுள், உன் ஆண்டவர் உன்னோடு பயணிக்கக்கூடிய கடவுள், உன் ஆண்டவர் உனக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் துணையாக இருக்கக்கூடிய கடவுள், உன்னை கரம் பிடித்து வழி நடத்தக்கூடிய கடவுள், உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய கடவுள் உன்னுடைய கடவுள் மட்டும்தான். எனவே அவரிடத்துல ஆழமான உண்மையான உறுதியான நம்பிக்கையை நீங்கள் கொள்ளுங்கள் என்கின்ற அழகான ஒரு அழைப்பை இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே சிந்தித்து பார்ப்போம், நான் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவளாக எந்த அளவிற்கு என்னுடைய ஆண்டவரிடத்துல உண்மையான உறுதியான நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இந்த உலகத்துல ஏராளமான காரியங்களிலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி வரும், இவ்வளவு பணம் இருந்தால் நான் நன்றாக இருப்பேன், இவ்வளவு சொத்து இருந்தால் நான் நன்றாக இருப்பேன் என்றெல்லாம் இந்த உலக காரியங்கள் மீது, சொத்துக்கள் மீது, பணத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க முயற்சிக்கின்றோமே ஒழிய நம்முடைய கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க முயற்சிக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட கடவுள் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களாக இருக்கட்டும், சந்தோஷங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் நம்முடைய கடவுள். எல்லாவற்றையும் விட பெரியவர் நம்முடைய கடவுள். அவரிடத்துல நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரிடத்துல ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டும். அவரிடத்துல முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கிற பொழுது நீரோடம் ஓரமாக நடப்பட்டிருக்கிற மரத்திற்கு சமமானவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த அழகான ஒரு சிந்தனையோடு ஆண்டவரிடத்துல பக்தியோடு ஜெபித்தவர்களாக திருப்பலியில நாம் பங்கெடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம்.
இயேசுவில் பிரியமானவர்களே, அருமையான நேரம் இது. ஆண்டவரோடு பேசுகிற நேரம், ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து விதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஜெபங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே சமர்ப்பிக்கிற நேரம். எனவே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய எல்லா விதமான உணர்வுகளை ஆண்டவருடைய திருக்கரங்களிலே மன்றாட்டுக்களாக நாம் எடுத்துச் சொல்வோம். இறையாவையை வழிநடத்தும் ஆயனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்களது அனுதின வாழ்வில் உம்மீது நம்பிக்கை கொண்டு உம்மில் தஞ்சம் புகுந்து உமது அருளை நிறைவாக பெற துணை புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நாங்கள் உலக உறவுகளுக்கும் உலக செல்வங்களுக்கும் அடிமையாகாமல் உமது அருளை நாங்கள் தேடவும், நாங்கள் கொண்டிருக்கும் செல்வங்களை ஏழைகளோடு பகிர்ந்து வாழவும், அதன் வழியாக உமது மீட்பை பெற எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே என்று மொழிந்த எம் இறைவா, உமது உயிர்ப்பிலே விசுவாசம் கொண்டு வாழும் நாங்கள் அனைவரும் உண்மையும் நன்மையும் அன்பும் நிறைந்த மக்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் துன்பங்களில் துணை நிற்கும் எம் இறைவா, உமது மதிப்பீடுகளை பின்பற்றுவதால் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் எமது துன்பங்கள் பிறருடைய மீட்புக்கு உதவும் என்பதை உணர்ந்து துன்பங்களை இன்முகத்துடன் ஏற்று வாழ தேவையான மனி வலிமையும் ஆற்றலையும் தந்துள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக உழைக்கும் ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். இறையரசின் மதிப்பீடுகளை அன்றாடம் மக்கள் தங்கள் வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டவும், மாதா தொலைக்காட்சி நிகழ்வுகள் இன்னும் சிறப்பாக அமையவும், அதன் வழி இறையாட்சி எங்கும் மலர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேவைகள், தனிப்பட்ட கஷ்டங்கள், வெளியில சொல்ல முடியாத வேதனைகள், நம்முடைய ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிற ஒவ்வொரு நபருடைய ஜெப கருத்துக்கள், நம்முடைய ஜெபங்கள் யார் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவர்களுடைய ஜெப கருத்துக்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய திருக்கரங்களில நாம் சமர்ப்பிப்போம். இந்த எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகி நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உரம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்வோங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைக்குந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநீராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரலும். மேலும் மொய்த்தொழில் மதுநகுடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுகளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு முதலாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அருமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேரு பெற்றோ. எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் இன்று ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒருவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.